காமராஜரையே தோக்கடிச்ச மக்கள். காமராஜர் மக்களுக்கு எவ்வளவு நன்மை பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துமே காமராஜரையே தோக்கடிச்ச மக்கள் ஸ்டாலின் அங்கிளை தோக்கடிக்க மாட்டாங்களா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? 2வது முறையா திமுக ஆட்சி அமைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆட்சி அமைக்காது. அதுக்கான வரலாறு இது வரைக்குமே கிடையாது. எப்பவுமே வெற்றியை தீர்மானிக்கிறது வாக்காளர்கள் பெண்களோட ஓட்டு மட்டும்தான். ஸோ ஜெயலலிதா 2வது முறை வெற்றி பெற்றதுக்கு காரணமும் இந்த பெண்கள் ஓட்டு காரணம். அவங்க நிறைய விஷயத்த ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தாங்க. திமுகவுக்கு பெரும் ஆதரவு ஆண்கள் மட்டும்தான். ஆண்களோட ஓட்டு என்னைக்குமே வெற்றியை தீர்மானிக்காது. அது இளைஞர்கள் ஓட்டா இருந்தாலும் சரி, பெரியவங்க ஓட்டா இருந்தாலும் சரி, ஆண்கள் ஓட்டு எப்பவுமே ஓட்டை பிரிக்க தான் செய்யுமே தவிர வெற்றியை தீர்மானிக்காது. ஸோ பெண்கள் ஓட்டு மட்டும்தான் வெற்றியை தீர்மானிக்கும். ஸோ காமராஜரை தோக்கடிச்சவங்க கண்டிப்பாக ஸ்டாலினையும் தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்கள் உடனே காமராஜரை தோக்கடிச்சிட்டாங்க, விஜயை தோக்கடிக்க மாட்டாங்களான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா விஜய் இன்னும் ஆட்சி அமைக்கல. அதனால விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா மக்களுக்கு என்னன்னா, அடிப்படை மக்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரு ஆட்சியை பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் நல்லதா கெட்டதான்ட்டு 1000 தடவை யோசிச்சு தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க. சும்மா ஒருத்தரையே ஜெயிக்க வச்சுட்டு இருந்தா எப்படிங்க? எப்போனாலும் ஒருத்தங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க அடுத்த வாட்டி கண்டிப்பாக தோக்க தான் செய்வாங்க. அதுதான் இத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ நல்லது பண்ண காமராஜர் 2வது முறை வந்தாங்க, எம்ஜிஆர் 2வது முறை வந்தாங்க, ஜெயலலிதா 2வது முறை வந்துட்டாங்க. திமுக என்னைக்காவது 2வது முறை வந்திருக்கா? எப்படி இந்த வாட்டி மட்டும் வரும்? வராது. வரும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, இணைந்திருங்கள்.